நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு வந்திருக்கோம். பாலக்காடு எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோகுல் ப்ரோவோட ஃப்ரெண்டோட வைஃபோட ஃப்ரெண்டோட அண்ணனோட வைஃபோட அண்ணனோட மேரேஜ். ஓகே, அவர் வந்திருக்கோம். எங்களுக்கு யாருன்னு தெரியாது. சும்மா நம்மளும் அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு நான், குஜி, அப்புறம் அஜய் ப்ரோ 3 பேர் சும்மா கூட வந்திருக்கோம். 3 பேருக்கு யாரையும் தெரியாதானா. சரி, இந்த ஏரியாவில் வந்து பக்கத்துலேயே வந்து மேஜிக் ஓவன் சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அந்த கடை தான் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்றோம். ஸோ போய் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. Cajun Chicken, French fries, அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து 7 inch. பேர் 7 inch இல்லை 7 inch சைஸான்னு தெரியல. முதல்ல பேர் 7 inch தான். 7 inch சைஸாண்டா, அதனால 7 inch. நடுவில் வந்து சாசேஜ் வச்சுருக்காங்க, சிக்கன் சாசேஜ் தெரியுதா? தெரியுது. அதுக்கு மேலே சீஸ் ஊற்றிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இதுதான் நம்ம ஃபேவரட் ஐட்டம், ஃப்ரீக்கி ப்ரௌனி. பாதியில் முழுசாவே காணோம். அது வந்து கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் வரும் உங்களுக்கு வீடியோவில். இங்கே இருக்குது, அது கீழே விழுந்தாங்க. நாளை பெருசாக வச்சுருந்தாங்க. எப்படி சாப்பிட தெரியுதுன்னு தெரியாமல் தொட்டோம், கீழே விழுந்துருச்சு. எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, நாங்களும் அங்கே தான் பார்த்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கத்தி ஒன்று வேணும், ஃபோர்க் ஒன்று வேணும். ஃபஸ்ட்டு கத்தி எந்த கையில் பிடிக்கணும்? இந்த கையில் போய்க்கும். இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கீழே பிடிக்கிறீங்களா? ஓகே, எடுத்தாச்சு. இது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம், தக்காளி ஒன்று, அப்படியே மைனஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அகலமாக, வாய் நல்லா அகலமாக வச்சுக்கணும். கார்டன் ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரெஸ்ட் இருக்குல்ல, அதை பாபிக்யூ பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மைனஸ் டேஸ்ட் ஓகே. ஸ்பைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து குக்கும்பரும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா? குக்கும்பரா? ஆமாம், பச்சை தக்காளின்னு நினச்சேன். நான் வந்து கத்திரிக்காய் நினச்சேன். அடுத்து 7 inch சாப்பிட்றீங்களா? இந்த சைடு ஆரம்பிக்கணுமா இல்லை அந்த சைடு ஆரம்பிக்கணுமா? நடுவில் நீங்கள் இது எடுங்க. எடுக்கிறதா வந்துருச்சு. முக்கியமானது இன்னொன்று இதாக இதுக்கு முன்னாடி வைங்க. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து கெச்சப்பா சாஸா? கெச்சப். கெச்சப் ஆக்சுவலி ரெண்டும் ஒன்றும் இல்லையா? கெச்சப் வேறு சாஸ் வேறு. இது வந்து நம்ம அப்படியே மேலே அப்படியே போட ஊற்றணும். சாப் ஆயிடுச்சா? இது வந்து நம்ம டிஷ் இல்லை, இது அமெரிக்கன் டிஷ் மாதிரி இருக்கும். ஓஹோ, அதுக்கு நான் அமெரிக்கன் டிஷ் சாப்பிட்ருக்கேன்னு கேட்கக்கூடாது, நான் சாப்பிட்டதுங்க. ஸ்கூபி டூபி டூவில் ரோல் சாப்பிடுவோம், அதே பண்டுக்குள்ள வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் சாசேஜ். ஸ்கூபி டூபி டூ சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு தோணும். ஓகே, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ப்ரௌனி மாதிரி இல்லை தோணுது. அப்புறம் எப்படி இருக்குது? ப்ரௌனி இப்படியே ஒரிஜினல் ப்ரௌனி கிடையாது, சாதம் இல்லை, கேக் மாதிரி இருக்குது. கேக் மாதிரி தான், ப்ரௌனி மாதிரி இல்லை. இது வந்து ப்ரௌனியோட டேஸ்ட் இருக்குது, பட் இது வந்து ப்ரௌனி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நார்மல் கேக் தான். இது மிச்சம் இதுக்குள்ளே நிறையா இருக்குது. இது ஃபுல்லுமே ஐஸ்கிரீமாக ஷேக். இது வந்து ஐஸ்கிரீமும் ஷேக். ஓகே,
எல்லோரும் ஃபோட்டோ போடுறாங்க, நான் எப்படி சாப்பிட்றதுன்னு போட மாட்டேங்கிறாங்க. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதே அதுவும் சொல்ல